இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் ஆராதனைக்கூடியது இருக்கிறவங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த இடத்தளந்தா நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். நன்மைகள் வருமே என் கண்களே எடுப்பேன். எனக்கு தோசை வரும் பர்வதம் நிராயேன் கண்களை எடுப்பேன். ஏதேனும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். ஏதேனும் என்னை அணுகாமல் உகையும் வரத்தையும் மந்திரமாக கபரைது முதலாய் புகையும் வரத்தை மந்திரமாக கபரைது முதலாய் எனக்கு தோசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். போக்கையும் வரவையும் பாதுகாத்து ஒத்தாசை அனுப்பி காத்த தேவனை பார்த்து, கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுக்கிறேன் சொல்லி பாடி ஆராதிப்போம். கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அங்கு என்னை தாங்குதையா. என் கவலைகள் பெருகும் போது உம் கரங்கள் அணைக்குதையா. கர்த்தாவே உம்மை போற்றுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே. உம்மை கூப்பிட்டே என்னை குணமாக்கினீ. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டிடுவே. மேலத்தாரிடை கட்டினீ, மண்கால்கள் போலாக்கினீ. ஓ என்னை பலத்தினால் இடை கட்டி எனக்கு நேர்ந்த தடைகளை தாண்டி குதிக்க மான்கால்களை போலாக்கினவரே, உம்மை போற்றுகிறேன். உம்மை கூப்பிட்ட பொழுதெல்லாம் நீர் எனக்கு உத்தரவு அருளினவர். உம்மை போற்றி புகழ்ந்து உடைய நாமத்தை உயர்த்துகிறேன். நே காலே சங்கினா தராபாவு நேகலா கராதி நிஷ்யங்கர கமோனே நானா நேகனா ரேகோ கோலோ ஷீனே. அழுக்கான கந்தையிலே புதைந்து கிடந்த உன்னை நான் மீட்டெடுக்கும்படியாய் உன் அண்டைக்கு வந்து நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற என் சித்தத்தை உனக்குள்ளே நிறைவேற்றி உன்னை உயர்த்தி உன்னை பலப்படுத்தி உன் கைகளை பிடித்து திடப்படுத்தி உன் கால்களை என் பலத்தினால் இடை கட்டி நீ தள்ளாடி கொண்டிருந்த உன்னை நிலை நிற்க பண்ணி உன்னை நேராய் என் பாதையில நடத்தி வந்த கர்த்தர்
உன் வழிகளை நேராக்கினவர், உனக்கு முன்பாக வெளிச்சம் உதிக்க பண்ணி நீ தடவி தெரியக்கூடாதபடிக்கு, இடறி விழாதபடிக்கு உன்னை பாதுகாத்தவர். உனக்கென்று நான் வழியை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, உனக்கானவைகளை சமதரித்து நான் களஞ்சியத்தில் வைத்திருக்கிறேன். ஆகவே நீ கடந்து வர வர இந்த வனாந்திர ஜீவியத்திலே உன்னுடைய தேவைகளை அந்தந்த இடங்களே உனக்கு சரியான நேரத்தில் கிடைக்க முடியாது. நீ வந்து நான் குறித்த ஓட்டத்தில் ஓடி வந்து நான் நியமித்திருக்கிற ஸ்தலத்துக்கு வரும்போது என் நன்மைகளால் நீ திருப்தியாவாய், என் கிருபையினால் நீ பூரணமாவாய். நான் உன்னை திருப்தியாக்கி, உன்னை பூரணனாக்கி, உன்னை சம்பூரணத்தினாலே நிரப்புகிற கர்த்தர். உன் நிலைகளை சம்பூர்ணமாய் நிரப்புகிற கர்த்தர். நான் நிரப்புவேன். நான் கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் கரத்திற்கு மிஞ்சி ஒரு காரியமானாலும் சம்பவிக்கிறதுல என் கரமே அதை செய்து முடிக்கும். நான் கர்த்தர், நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீ. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மூன்றாவது மனமகிழ்ச்சி நாளில் நம்மை கூடி வர பண்ணின தேவனுக்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு என்று தேவன் கொடுத்த வாக்கியம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்கள். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இங்க கடைசி நாட்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கடைசி நாட்களிலே மனுஷர் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றும் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்றும் சொல்லி அதிலே எழுதுகிறார். தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் என்று எழுதுகிறார். அப்படியானால் நாம் தேவனுக்கு பிரியராய் இருக்க வேண்டும். தேவன் பேரில் பிரியமுடையவளா இருக்க வேண்டும். நாம் தேவன் பேரில் பிரியராய் இருக்கிறாலும் அல்லாவிட்டால் தேவனிலே நாம் பிரியமுடையவளாய் இருக்கிறவளானாலும் நாம் விலக வேண்டிய காரியம், அல்லாவிட்டால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டாத காரியங்கள் சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டு அவை விட்டு விலகினோமானால் நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாயிருப்போம். நம்முடைய செய்கைகள் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். தேவனை நாம் நேசிக்கிறதற்கு அது ஏதுவாயிருக்கும். 2 காரியங்கள். ஒன்று, நாம் தேவனில் பிரியப்படுகிறதானாலும் தேவன் நம்மில் பிரியப்படுகிறதானாலும் நாம் விலக வேண்டிய காரியங்கள், விலக்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அவைகள் தான் இன்னதென்று நான் இந்த நாளில் சில காரியங்களை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான். சிற்றின்ப பிரியராய் இருக்கக்கூடாது. அவர்கள் தரித்திரர் ஆவார்கள். பேரின்பம் தேவனுடைய உறவு, தேவனை நேசிக்கிறது. தேவனை தவிர்த்து மற்ற எதை நேசித்தாலும் அது சிற்றின்பம். அது கொஞ்ச காலம் இருந்து அல்லாமல் போகிறது. ஏன் அப்படி உலகத்தை நேசித்தால் என்ன என்று சொன்னால், லூகா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த வசனம் உழைத்து பலன் கொடுக்க கூடாதபடிக்கு உலக கவலை
சிற்றின்பம் அந்த வசனத்தை பலன் கொடாதபடிக்கு நெருக்கி போடுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வசனத்தை கேட்டாலும் வசனம் நமக்குள்ள இருந்தாலும் அது வளர்ந்து பலன் கொடுக்க முடியாதபடிக்கு, அந்த வசனத்தை அனுப்பின நோக்கம் நம்மில நிறைவேறக்கூடாதபடிக்கு இந்த சிற்றின்பம் நெருக்கி போடுகிறது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:7-8 வசனங்களை வாசிக்கும் போது, 2 மனுவிடத்திலே கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. மாயையும் எனக்கு தரித்திரத்தையும் தூரமாக்கும். மாயையானவைகளை நாம் சார்ந்து கொண்டோமானால் அவருடைய வழிகள் அது ஒருவனாலும் விளங்கிக் கொள்ள முடியாத வழி. நீங்கள் 7, 8, 19 வசனங்களை வாசிப்பீர்கள், ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதில் சொல்லுகிறார், ஒரு காரியம் எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாததா இருக்கிறது. ஒரு கன்னியை நாடுகிறவனுடைய வழி, அதுபோல மாயையை பற்றி கொள்ளுகிறவன் அவனுடைய வழியும் கூட ஒருவனால் விளங்கிக் கொள்ள முடியாது. தந்திரமும் சூதும் நிறைந்ததாய், வசனத்தின்படி நடக்க முடியாததாய் மாறிப்போம். ஆகவே நாட்களை சிற்றின்ப பிரியராய் நாம் இருக்கக்கூடாது. இரண்டாவதாய் பார்த்தோமானால், அதே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சுகபோக பிரியராய் இருக்கக்கூடாது. சுகபோக பிரியனாய் நாம் இருப்போமானால் நாம் பலன் கொடுக்க முடியாது. அதை 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவன், எல்லாவற்றையும் சம்பரமாய் அனுபவிக்கிற உயிரோட செத்தவன். ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தில் பார்க்கிறோம், அவன் ஆபிரகாமை அறிந்திருந்தான். ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை அறிந்திருந்தான், தகப்பனே அழைக்கிறான். அவன் சம்பரமாய் சாப்பிட்டான், இரத்தாம்பரம் உடுத்தினான், வேதனை உள்ள இடத்துல அவன் கஷ்டப்பட்டான். ஆகவே நமக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி நமக்கு காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கடைசி காலங்களில் போதும் என்கிற மனதுடனே நாம் வாழ வேண்டியது அவசியம். மூன்றாவதாய், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 9 - 11 வரைக்கும் உள்ள வசனங்களிலும், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தையும், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களையும், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இங்கே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறோம். குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்க பிரியன், தூக்க பிரியனாய் இருக்கக்கூடாது, போஜன பிரியனாய் இருக்கக்கூடாது. இந்த இரண்டுமே கந்தையை வருவிக்கும். இந்த கந்தை என்று சொன்னால் ஜீவியத்தில், நம்முடைய ஜீவியத்தில் தரித்திரத்தை கொண்டு வரும். இந்த தரித்திரம் நம்முடைய ஜீவியத்தில் தூக்க பிரியனாயும் போஜன பிரியனாயிருந்தால், முதலாவது இந்த வனாந்திர ஜீவியத்தில் தரித்திரம் வரும். இரண்டாவது, நம்முடைய நீதியான வஸ்திரம் கந்தையாய்ப்போம். நம்முடைய நீதி கந்தையான நீதியாய், அழுக்கான நீதியாய் போய்விடும். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீதியின் மார்க்கத்தை நாம் இழந்தவர்களாய், நீதியின் ஜீவியத்தை இழந்தவர்களாய், அல்லாவிட்டால் நீதியின் ஜீவியத்திற்கு புறம்பானவர்களாய் மாறி போவோம் என்கிறதை இந்த பகுதி சொல்லுகிறதை நம்மாலே வாசிக்க முடியும். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, தூக்கம் அவசியம், ஆனால் தூங்குகிறதே ஜீவியமா இருக்கக்கூடாது. போஜனம் அவசியம், ஆனால் புசிக்கிறதே பொழுதுபோக்குகிறதா இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்தில் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு அளவு குறிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த அளவுக்கு மிஞ்சி அல்லாதபடிக்கு நாம் கிரமமாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான்காவதாய் பார்ப்போமானால் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி அடைகிறதில்லை. பணப்பிரியராய் நாம் இருக்கக்கூடாது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆகிறதில்லை. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பணப்பிரியனும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை இச்சிக்கிறவர்கள், அதன் மேல் ஆசை வைக்கிறவர்கள் அல்ல, இச்சிக்கிறவர்கள், வெறியாயிருக்கிறவர்கள், அதை எப்படியாகிலும் அடைய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே குறியாயிருக்கிறவர்கள் பலவிதமான காரியங்களிலே தங்களை சிக்க உண்டு விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். ஆகவே கருமையான தேவஜனமே, நாம் பணம் அவசியம், ஆனால் நமக்கு தேவையானதை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்கிற அந்த சிந்தையோடு நாம் வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. 11ஆம் வசனம் வாசிப்போமானால் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. தேவனுடைய மனுஷனே, நீ இவைகளை விட்டு ஓடி எழுதுகிறார். நாம் தேவனுக்கு பிரியமானவர்களானால் இவைகளை விட்டு விலக வேண்டும். 5ஆவதாய் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், வாது பிரியராய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 13:10 பார்க்கும்போது அகந்தையினாலே வாது பிறக்கும் என்று சொல்லி இருக்கிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள் என்று எண்ணக்கடவீர்கள் என்று எழுதுகிறார். என கண்பான என கேட்கிற தேவனுடைய ஜனமே, தங்களிலும் மேன்மை உள்ளவர்கள் என்று மற்றவர்களை நாம் கனம் பண்ணி வாக்குவாதம் பண்ணாதவர்களாய் நம்முடைய கருத்து சொல்ல வேண்டியது அவசியம். ஆனால் கருத்து திணிப்பு இராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இறுதியாய் வாசிப்போமானால் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மை தேவன் கட்டி எழுப்பி வருகிறார். நாம் ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுகிறோம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாய் கிறிஸ்தேசுவுக்குள் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் ஜீவனுள்ள கற்களாய் மாற வேண்டுமானால் இவைகளை விட்டு விலகி, தேவனுடைய மனுஷனே நீ இவைகளை விட்டு விலகி என்று எழுதியிருக்கிற போல நாம் விலகி நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு பிரியராய், கர்த்தரில் பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை அளிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த மனவழ்ச்சி நாளில் நீ பேசின வார்த்தைகளின் எங்களை நடத்துவீராக. உடைய பொறுப்புள்ள கருத்திலே கொடுக்கிறோம். எஞ்சியுள்ள நாட்களை திருப்தியாக்கி நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமையும் ஐக்கியமும் அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை புரிந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.